Good morning, student. I continue the lesson. Actually, today I am going to be discuss about the sustainable development. Sustainable development means that is plan without affect any future generations. Usually, development planning அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் டெவலப்மெண்ட் பிளானிங் சொல்கிறது வந்து எக்ஸிஸ்டிங் அதை ஸ்ட்ரக்சரில் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய அளவு தான் இருக்குது இப்போது. ஃபார் எக்ஸாம்பிள் டு மீட் த ஃபுட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம், அது உணவுக்குடைய தேவையை பூர்த்தி அடையணும் அப்படின்னு சொல்கிறோம் வச்சுங்களேன். இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டுக்கு டெவலப்மெண்ட் பிளான் அப்படி போடணும்னு வச்சுங்க. இந்த பிளானை எப்படி இருக்குன்னு சொன்னால் எக்ஸிஸ்டிங் கிராப் கல்டிவேஷன் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நியூ கிராப் கல்டிவேஷன் சிஸ்டத்தை இன்ட்ரோ பண்ணுறதுன்றது அப்படின்றது ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஒரு நடைமுறை. பட் வாட் வி ஆக்சுவலி நாம் என்ன சொல்கிறோம்னா the plan should not affect the existing system of the cultivation. At the same time, the plan must help to stimulate and increase the speed productivity of the crops அப்படினு சொல்றது தான் சரியா இருக்கும். Because any plan supposed to not affect the existing one and also the future generation of the populations. ஓகேங்களா, அப்படி தான் சொல்லணும். Sustainable development is concerned with the welfare. அது டெவலப்மெண்ட் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து மக்களிலே நலன் அதையும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரோடு போகிறான்னு வச்சுக்கலேன், 8 வழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு ரோடு போட்டுட்ருக்காங்க, அது ஒரு டெவலப்மெண்ட் பிளான். பட் வாட் அபவுட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள்? Because acres of land was accumulated for the laying roads. ஓகேவா, ரோடு போடுறதுக்கோசம் நிறைய ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு, நாட் ஓன்லி லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்டு மட்டும் இல்லாமல் மக்கள் வசிப்பிடம் என்ன பண்ணுறாங்க, கையகப்படுத்தப்படுது அரசாங்கத்தால். ஸோ நிறைய பேருடைய அந்த ஹேபிடேட்ஸ் சொல்லக்கூடிய அந்த வசிப்பிடமே என்ன பண்ணுச்சுன்னா மைக்ரேட் ஆகிட்டு. ஸோ ஓவர் ஏ பீரியட் ஆஃப் இயர்ஸ் அது பல காலங்கள் அவங்க வாழ்ந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க மைக்ரேட் ஆகின பர்பஸ் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி பிளான். ஸோ இது எந்தாகின ஒரு சஸ்டைன்மெண்ட் பிளானாக இருக்கும் அப்படின்றது அண்டர் கொஸ்டின். த பிளான் ஷுட் நாட் அஃபெக்ட் எனி எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நம்ம வந்து உறுதியாக நம்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது. த பிளான் நாட் ஓன்லி ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் பட் ஆல்சோ ஃபியூச்சர் ஜென்ரேஷன். திஸ் இஸ் கால்டு எ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான். த பிளான் ஷுட் நாட் for a time shake or a time period. It should be long term missions. அந்த பிளானில் வந்து ஒரு நீண்ட நெடிய கால திட்டங்கள் நோக்கணும், எய்மிங் இருக்குது. ஓகேங்களா. ஸோ த பிளான் தட் இஸ் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான் எய்மிங் அட் நாட் ஒன்லி லக்ஸுரி பட் நெசசரிஸ் டூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டுடே த ப்ரொடியூசர்ஸ் shows interest to produce goods which yield more profit அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கிறாங்க. while producing more comfortable goods for luxury goods, side by side they avoid to produce or they avoid to use the resource for producing necessities for the mass people depending அப்படின்றது என்ன வந்து இப்போதைக்கு இந்த பிஸ்னஸ் வேர்ல்டு வந்து மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஏ குட் பிளான் அண்ட் சஸ்டைனபிள் பிளான் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. அதான் த பிளான் ஷுட் இன்சிஸ்ட் ஆர் த பிளானர் மஸ்ட் திங்க் ஆர் கன்சிடர் அபவுட் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் நெசசிட்டிஸ் ஆல்சோ. அதாவது த ப்ரொடக்ட் ஃபார் நாட் ஓன்லி rich class peoples but also poor upper class people but also the poor people also to be considered அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள்
Today, the producer shows the interest in producing luxury goods like cars and some other luxury diamond, something like that. At the same time, there is a need for the mass people, from the mass people, that is good sanitation, proper food, hygienic food, and health care, good education, everything. Education is nothing but empowerment of the people, future generations. The expenditure on education or the money spent on education is not supposed to consider as a expenditure. The planner or the economics point of view, this is an investment. What the money you spend on the expenditure, that should be considered as a investment, because education make the man perfect and make the man skill. Okay, civilization சொல்லக்கூடாது, ஏன்னா சிவிலைசேஷன்ன்றதுக்கு எஜுகேஷன் ஒரு பார்ட்டு தான். இல்லை கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், சிவிலைசேஷன் டெவலப்மெண்ட்ன்றது வந்து இட்ஸ் அது கிராஜுவலாக ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது எக்ஸ்பீரியன்ஸில் வரும். ஓகேங்களா? த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் ஷுட் நாட் எக்ஸாஸ்ட். பட் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, the present generation will use all the existing natural resource. Over expectation, they said, this is the right way word to say or describe the things. They trained out. இவங்களே எல்லாத்தையும் பயன்படுத்துறது. What the material today we are using, நாம் இன்றைக்கி என்ன மெட்டீரியல் நம்ம இயற்கை வளங்களை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறத பார்த்துச்சுன்னா, நம்ம முன்னோர்கள் நமக்கு சேர்த்து வச்சது அது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ரீசெண்ட்டு இப்போ நோ பாண்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட். எந்த ஏரியை யாரும் எந்த குளமும் யாரும் உருவாக்கலை. அஃப்கோர்ஸ் பாண்டிச்சேரியில் 86 டேங்க்குன்னு சொல்லுவாங்க, அதாவது 86 டேங்க்கில் ஒரு சில டேங்கை காணோம் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டோடைய டேட்டா சொல்லுது. அப்போது ஒரு ஏரியை காணோம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, ஸோ வி லாஸ்ட் எ வாட்டர் ரிசர்வாயர், எ வாட்டர் பாடி, ஒரு நீர் சேமித்து வைக்கின்ற ஒரு இடத்தையே காணான்னு சொல்கிறாங்க. This is the beauty of today rulers. But what is the purpose of the asset created that time? Definitely their forecast. One day the world will face the problem of water scarcity. That time the water reservoirs will help the peoples. அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், அந்த டேங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? பட் டுடே என்ன பண்ணுறோம், நம்ம இன்றைக்கி ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வைக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நம்ம இப்போ ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். வி பொல்யூட்டட் ஆல் த சரௌண்டிங்ஸ். வி ட்ரெயின் ஆல் த கிரவுண்ட் வாட்டர் as well as the surface waters. We polluted the surface water and the ground water as well as we contaminated the river, existing river, no water in the river. We exploited all the natural resource. We burned out all the gold deposits and we completely washed out the forest. So what we gathering for the peoples of will come in future, other under question. Accumulating money is nothing. Okay, money into an economic point of view is money do everything. Money make everything. Okay. No money will make nature. Artificial never going to be sustained in always. So the purpose of the topic, that is sustainable development, the meaning is, the aim of the planning, the sustainable planning is not for present generation but for future generation also. Okay, we must leave some things. The present generation should not exhaust the resource left by the past generation, but should leave the same for the sake of future generation. இந்த முன்னோர்கள் நமக்கு என்ன விட்டுட்டு சென்றாங்களோ இயற்கை வளங்கள், அந்த இயற்கை வளங்கள் நம் பின் சந்ததியருக்கு நம்ம விட்டுட்டு செல்லணும். பட் அப்படி நடந்துட்டு இருக்கான்னா அண்டர் த கொஸ்டின், ஒரு பெரிய கொஸ்டின் தாங்க. பிகாஸ் நிறைய இயற்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு.
we've lost the monsoon. கரெக்டான டைமில் மான்சூன் வர்றது கிடையாது. பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபால் குறைஞ்சிருச்சு. கிராப் கல்டிவேஷன்ஸ் ஏரியா அண்டர் கல்டிவேஷன் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஃபாரஸ்ட் டிஃபாரஸ்டேஷன் என்டர்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ பட் நோ ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த இண்டிவிஜுவல் ஆஸ் த கவர்மெண்ட் ஃபார் எக்ஸ்டெண்டிங் தி ஏரியா அண்டர் தி கிரீனர்ஸ். அதாவது ஃபாரஸ்ட் வளர்க்கணுன்ற விஷயம் இல்லை. ட்ரீ பிளான்டேஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபார் நேம் ஷேக் தேர் ஃபாலோயிங். பட் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக அதை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் சம்திங் அபவுட் த வாட்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அது நீடித்த நிலையான ஒரு டெவலப்மெண்ட் பிளான் இருக்கணும். அது ஒரு டைம் ஷேக்கோசரம், அதாவது அந்த நேரத்தில் ப்ராப்ளம் சால்வ் மெத்தடாக இருக்கக்கூடாது. லாங் டேர்ம் விஷன்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜிக், ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் மெத்தடாக இருக்கணும் டு ப்ரொடெக்ட் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். தட் இஸ் அ எய்ம். இன்றைக்கி பீப்புள்ஸ் ஒர்க்கிங் மோர் தென் 12 hours 16 hours ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி. த பர்பஸ் ஆஃப் அக்யூமுலேட்டிங் மோர் வெல்த். பணம் இருந்தால் போதும். அஃப்கோர்ஸ் திஸ் வாஸ் த ஐடியா given by Adam Smith. That time is different. Wealth alone never going to be determine the welfare of the peoples or peaceful life of the peoples. Side by side, how the coin containing two sides, tail and head. The life is also like this. We need to have a healthy environment as well as the wealth. Okay, but people destroying the environment for accumulating wealth. This is not proper plan to protect the future generations. Okay, my dear students, there is a definition. Sustainable development. It is about the sustainable development. It is about the welfare of future generation, aiming at not only luxury but necessities too. That means the resource, the excessive resource must utilized for poor people also. The present generation should not exhaust, that is train out. அது அதிகம் பயன்படுத்தக்கூடாது, கம்ப்ளீட்டாக பயன்படுத்த எல்லாத்தையும் ட்ரெயின் அவுட் பண்ணது பயன்படுத்திடக்கூடாதுன்றதான். The resource left by the first generation but should leave the same. நம் முன்னோர்கள் நமக்கு என்ன விட்டுட்டு போனாங்களோ அதை நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போகணும்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? கேர்ள்ஸ், their happiness is in the hands of today generations. Okay, they want to have, that is, this is called intergenerational equity. That is, அதாவது ஒரு பொதுவான ஒரு விஷயம், எல்லாரும் ஒரு சமமான விஷயமாக நம்ம இதை பார்க்குறோம். ஓகே, of course the futures will discovering, they have the right to discovering their nature and use their natures. Of course, definition: sustainable development is development that meet the need of the present without compromising the ability of future generation to meet their own needs. You understand, my dear students? Future have the expectation. See the face. They expecting from that tree something. There is no complete definition for explaining his expectations. No word to describe. No word enough to describe his expectation from the tree. That is future. That is nature. Good. So the quality of the development plan. If any plan set a sustainable development plan, that must consist of this line. The meaning of the line, that is, sustainable development is development that meet the needs of present. That is, நீடித்த நிலையான ஒரு திட்டம் என்பது, முன்னேற்ற திட்டம் என்பது, வளர்ச்சி திட்டம் என்பது தற்கால ஜென்ரேஷனுக்கு மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற அளவில் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் தற்கால
மக்களுடைய தேவை பூர்த்தி செய்வதற்கு எதிர்காலத்தில் வரப்போகின்ற மக்கள் ஜெனரேஷன் எந்த விதமான இழப்பையும் சந்திக்கக்கூடாது. Without compromising the ability of future generation to meet their own needs. Okay, that are beautiful definitions. Okay, this is a really good accommodations. This is the definition given by World Commission on Environment and Development 1987. Good. Of course, what he is doing, he is discovering his own land, system development and its goal. One is the economic growth. Of course, economic growth is one of the ultimate aim of all plan. Without growth, no meaning to have a series of planning. And also we needed to set the alternative approach. Of course, alternative is a beautiful word to discover new things without destroying existing ones. Alternative livelihoods. The alternative approach is also called sustainable development. And the alternative approach is to focus on natural capital assets and suggest that they should not decline through time. So the plan should always keep and protect the existing resource without disturbing the existing resource. If there are any plan, that plan is called a sustainable plan, sustainable development plan. So the goal of the sustainable development plan is to attain the economic growth, of course, social inclusions and environmental protections. So these are the goal fixed by the planners while making the sustainable development. That's it. A set of 17 goals for the world future can achieve before 2030 with 3 anonymous principles fixed by United Nations, such as universality, உலகமயமாகுதல், integration, ஒருங்கிணைத்தல், and transformation, வெளிப்படையானது. So the plan should be have the quality of universality and integration and transformations. ஒரு திட்டம் என்பது கீழ் குறிப்பிட்டுள்ள இந்த 3 தன்மைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது யூனிவர்சலிட்டி, அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனைவரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். அதை ஒருங்கிணைந்த இன்டகிரேஷன்ஸ், ஒருங்கிணைந்த ஒரு திட்டமாக இருக்க வேண்டும். அனைத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு திட்டமாக இருக்க வேண்டும். அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ், அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். What happening today's? Of course, that time I am preparing this lesson. I don't know when you are going to be listening this lesson, but today the talk of our country is everywhere. The farmers protesting against the policy made by the central government. I am not doing any politics. As a subject teacher, I have the responsibility to convey the message to the future generation that you are. That is, a new agriculture policy was implemented in the parliament, but that policy, the items under the policy are not satisfied the farmer. That's why they protest against the organizing number of agitations and campaign to protest against the implementation of the new agriculture policies. They thought the new agriculture policy will kill the growth of agriculture, or maybe the policy will handicap the hands of what? Farmers. This is not good. They will kill the growth of agriculture in the world or our nations. Of course, the government, the existing government, have the responsibility to give the answer with all respect to the farmers, because farmers are not men, just a population. They are feeder to the society. ஃபார்மர்ன்றவங்க சாதாரண ஒரு மக்கள் கூட்டம் கிடையாது. தே ஆர் ஃபீடர். மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய
ஒரு அற்புதமான படிப்பு தான் farmers. So each and every individual, nothing to say, all the peoples, they must give respect to the farmer and have responsibility to answer with all respect to their questions. Okay, my dear students, so side by side we are in the situation to know, analyze what is going on around us. Okay, yes, we need justice in front of the equality, integration and universalities. The plan should be accepted by all kind of peoples. If any plan, if any policy you making for the development, if you said that is development plan, that should be accepted by all kind of peoples, all part of the society peoples. If any part of the society people will against or organizing in agitation against the policy, it should be reviewed. There is a need to review the policy. The policy should compromise and have opinion from all the kind of peoples. There is a word during the time I got remember a word given by our former Prime Minister Rajiv Gandhi. He said one time in the parliament, that is, if you want to plan for the poor, dear student, carefully listen my words. If you want to plan for poor, go where they are, sit along with the people, collect the information from there and make the plan. Sitting in the four-wall room under the all sophisticated, making the plan is not going to be success, or it's not going to be useful to the person who is going to be benefited accordingly. Use it. He insists the word, that is, if you want to poor, go where the poor and sit along with the poor under the palm tree and make the plan or in solar. But today it's nothing happened. I am not against to, I am not telling any against to the existing government. As a subject teacher, I have right to convey the message to your future generation that you are. Okay, my dear students, the plan is not only a written statement. While the plan is executing, definitely you and me going to be experienced some kind of lesson. Maybe the lesson helping you or killing you, depends upon the implementations of the plan. Okay, this is the principles led by United Nations organizations about the sustainable plan. If any plan set, even poverty in all its former everywhere, that is end poverty. If you take any development plan, that the impact of the plan should end poverty in all its form everywhere. ஏழ்மை என்பது எந்த கோணத்தில் இருந்தாலும் அத்தனையும் அது என்ன பண்ணணும், முடிச்சிடணும். ஏழ்மையே என்பது இருக்கவே கூடாது. எந்த கோணத்திலும் எந்த ஃபார்ம்லையும் ஏழ்மை என்பது இருக்கக்கூடாது, எங்கேயுமே இருக்கக்கூடாது என்று சொன்னார். எண்ட் ஹங்கர், பசி, மக்கள் பசியால் வாடுவதை நிறுத்த வேண்டும். அச்சீவ் ஃபுட் செக்யூரிட்டி, தனி மனிதனுடைய உணவு பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்த வேண்டும். டு என்ஷூர் த food security of each individual existing on the surface and improved nutrition and promote sustainable agriculture. That's very good word, a beautiful word constructed by the farmers. That is to end the hunger and to achieve food security and improve nutrition, of course, and promote sustainable agriculture. நீடித்த நிலையான ஒரு விவசாயத்தை ஏற்படுத்த வேண்டும். Ensure healthily, ensure healthy lives and promote well-being for all at all ages. அனைவரும் ஹெல்த்தியாக இருக்கணும், எல்லா நேரத்திலும், எல்லா ஏஜ்லையும் சரி. Not only youngers or not only old or child, at all age you must ensure their health and promote their well-being.
Next one is the ensure inclusive and the quality education for all and promote lifelong learning. Of course, education is very very important. The third eye to each and every individual. Education will have, education become as a third eye to each individual. Of course, with the help of the third eye, they can able to away from the ignorance. Of course, the darkness of ignorance will avoid with the help of the education. Education will help the people to avoid bring the people from the darkness of the ignorance. Of course, so the government should ensure inclusive and the quality of education for all and promote lifelong learnings and achieve gender equality. Very good. And empower women and girls. The plan should be, if you set any plan is called development, sustainable development plan, that plan must consist in but to achieve gender equality on pen samam. What right the men possess the same needed for women, and also they must empower, women must empower also girls side. Dear students, the secret of development of the European nations before 80s and 70s, empowerment of women. Of course, like India, we never utilize the skill and the power of one part of the populations called women. இந்தியா போன்ற மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்த நாடு ஏன் டெவலப்மெண்ட் இன்ன வரைக்கும் டெவலப்பிங் அப்படின்ற ஸ்டேஜிலே இருக்குன்னு சொன்னால், பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தொகையில் பெரும் பங்கான அந்த பெண்களுடைய சக்தியை, அந்த இயற்கை, அந்த பெண்களுடைய அந்த ரிசோர்ஸ், அந்த ஹியூமன் ரிசோர்ஸு சரிவர பயன்படுத்தாத ஒரே காரணம் தான் இந்தியா போன்ற நாடுகள் இன்னும் டெவலப்பிங் சரியான டெவலப் ஆகலை. பட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க 60s 70s டெவலப் ஆகிட்டாங்க. காரணம் பார்த்திங்கன்னு சொன்னால் தே ட்ரீட் விமன் அஸ் ஈக்குவல். பெண்களை அவங்க சமமாக நடத்தினதுனால அவங்க இன்றைக்கி டெவலப்மெண்ட் அப்படின்ற பிளானை எடுத்து அடைச்சிட்டு அஃப்கோர்ஸ் தே ஆர் வெல். பட் ஸ்டில் இன் இந்தியா இன்னமும் ஈவன் நவ் எனி பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி என்ன ஒரு மூலையில் இன்றைக்கும் ஏதோ ஒரு பெண் குழந்தைக்கோ ஏதோ ஒரு பெண்ணுக்கோ அஃப்கோர்ஸ் தவறு நடந்திருக்கலாம், அட்ராசிட்டி நடந்திருக்கலாம், அது சப்ரஸ் ஆகலாம். ஓகேங்களா, நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எப்போ இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ஃபில்ஃபில் பண்ணுறோமோ இந்தியா, அப்போ தான் இந்தியா டெவலப்மெண்ட் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வரும். அதர்வைஸ் நோ சான்ஸ் டு பிகம் ஆர் ஸ்டாண்ட்ஸ் as a development nation. Next point is the sixth point I am reading now, that is ensure access to water and sanitation for all. So what is this? இப்படி ஒரு விஷயம் சொல்கிறதுக்கே நம்ம என்ன சொல்கிறோம், அனைத்து மனிதர்களுக்கும் போதுமான குடிநீர் கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்லாது சுகாதாரமான வாழ்வும் கிடைக்கணும் அவங்களுக்கு, சானிடேஷன்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நகரத்திலே கூட நிறைய மக்கள் இன்றைக்கி போதுமான குடிநீர், ஹைஜீனிக் குடிநீர்னா இட்ஸ் நாட் ஆல் த வாட்டர் ட்ரிங்க், த வாட்டர் ஷுட் பி ஏபிள் டு ட்ரிங்க். அதை குடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணிக்கு கரெக்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தண்ணி கிடைக்கணும். சுகாதாரம், சுற்றுப்புறம் சுகாதாரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும். இதெல்லாம் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளானில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. செவன்த் பாயிண்ட், என்ஷூர் அக்சஸ் டு அஃபோர்டபுள். அக்சஸ் என்ற வார்த்தை மக்கள் பயன்படுத்தணும். எக்ஸிஸ்டிங்கிறத விட அக்சஸ்ன்ற பேர். எக்ஸிஸ்டிங் அப்படின்னா இருக்குதுன்னு அர்த்தம், அக்சஸ்னால் அதை நான் பயன்படுத்துகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அங்கே ஒரு பப்ளிக் பார்க் இருக்குது, தட் இஸ் எக்ஸிஸ்டிங். அதை நான் பயன்படுத்தினா அது ஒரு அக்சஸ், நான் அதை அக்சஸ் பண்ணுறேன்னு அர்த்தம், அதை நான் பயன்படுத்துகிறேன். லைக் தட்ஸ் வாட்டர் இருக்குது, பட் அக்சஸ் டு தி பை த பீப்புள்ஸ், அதான் முக்கியம். ஓகே, என்ஷூர் access to affordable
and reliable, sustainable and modern energy for all. The all part of the people, மக்கள் எந்த without any discriminations, socially, economically, any nonsense, அது எந்த வித discrimination இல்லாமல் all should able to affordable, they can able to affordable, reliable, sustainable and what? And modern energy. They can able to use the modern all, அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் அத்தனையுமே அனைவரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 8th ones, to promote inclusive and sustainable economic growth. Inclusive, ஒருங்கிணைந்த என்னது ஒரு நிலைத்த பொருளாதார வளர்ச்சி. Employment and decent work for all. Of course, dignity, labor dignity. The labor should treated as a man, human. Okay. Today, of course, நிறைய நம்ம நியூஸை பார்க்குறோம். Number of the children are forced to work. What? People forced to work and they treated as a slave. But that should be avoided. அதை அவாய்ட் பண்ணணும். Okay. Promote inclusive and sustainable economic growth. Also employment, all should have the sufficient employment for to lead their life with all decent, and also the workers should be treated with all dignity. Okay, my dear students, 9th point, build resilient infrastructure, promote sustainable industrialization and foster innovations. Of course, without affecting the environment, you must have the infrastructure. Okay, to promote the sustainable industrialization, நீடித்த நிலையான ஒரு without affecting our surroundings, அந்த மாதிரியான ஒரு தொழில் முறையை நம்ம உருவாக்கணும். இல்லைங்களா? புதுசு கண்டுபிடிப்புகள், legislation of and for foster innovations, புதிய கண்டுபிடிப்புகளை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். ஓகேங்களா? 10th point, reduce inequality within and among countries. Of course, இந்த இண்டிவிஜுவல் பற்றி பேசலாம். The inequalities, reduce the inequalities, ஏற்றத்தாழ்வை குறைக்கணும் நாடுகளுக்கிடையே. That is because this is the point noted by United Nations. That's what they mentioned in the countries. But take our country. If you want to say anything about our country, inequality within the men, individual, அப்படி சொல்லலாம். அல்ல, பட் இங்கே கண்ட்ரின்னு சொல்லிக்க பரவாயில்ல. நாடுகளுக்கிடையே ஏற்றத்தாழ்வை வந்து குறைக்கணும். அப்போ என்ன அர்த்தம் சொன்னால், அனைத்து நாடுகளுக்குமே போதுமான அளவுக்கு சமமான ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், course, my dear student, 11th point, make cities inclusive, safe, resilient and sustainable. So இன்னைக்கு வந்து புவர் அர்பன் பிளானிங் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய சானிடேஷன் ப்ராப்ளம் இருக்குது, க்ரௌடு அதிகமாக இருக்குன்றதுக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நிறைய தெஃப்ட் நிறைய த்ரெட்டனிங் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் இல்லாமல் ஒரு இன்க்ளூசிவாக, ஒரு சேஃபாக, ரிலையன்ஸ் அண்டு வாட்ச் இந்த சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிட்டிஸ். நெக்ஸ்ட், என்ஷூர் சஸ்டைனபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பேட்டர்ன். மக்களுடைய அந்த வாங்குகின்ற அந்த சக்தி இருக்கு இல்லையா, வாங்குகின்ற சக்தி, கன்சம்ஷன், பர்ச்சேசிங் பவர் should be sustainable, நிலைத்தமாக இருக்கும். அது they can able to spend regularly, steadily, they are not suffered at any cost. அவங்க எவ்வளோ வாங்குறாங்களோ மக்கள் வாங்குகின்ற சக்தியை வந்து நிலைப்படுத்த வேண்டும். அவங்களுடைய அப்போனா என்னென்னா இன்கம் ஃப்ளோ ரெகுலராக இருக்குன்னு அர்த்தம். இன்கம் ஃப்ளோ ரெகுலராக இருந்தால் மட்டும்தான் they can able to continue the consumption and the productions also should be continued. Okay, next, 13th point, take urgent action to combat climate change and its impact. Of course, it's very very important. சுற்றுப்புற சூழ்நிலையில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான திட்டங்களை நம்ம உடனே எடுக்கணும், செயல்பாடுகளை உடனே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 14th, conserve and sustainable use of ocean,
seas and the marine resource. Of course, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டாமினேட் பொருளுக்கு எல்லாத்தையுமே நம்ம டம்ப் பண்ணுற ஒரு டஸ்ட்பினை தான் நம்ம வாட்டர் பாடிஸை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரிஸை பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டாமினேட் ஆன அத்தனை பொருட்களையும் போய்ட்டு காரு பழைய பொருட்களை வந்து டம்ப் பண்ணுற ஒரு விஷயமாக அந்த கடலை வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா அந்த கடலை வந்து கண்டாமினேட் ஆகிடும். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு கெமிக்கல் கண்டென்ட் அதிகமாகிட்டாங்க, அக்வாட்டிக் லைஃப் அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், பாதுகாக்கணும், அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கன்சர்வ் 15th on சஸ்டைனபிள் மேனேஜ் ஃபாரஸ்ட் கம்பேக்ட், அது காடுகளை வளர்த்து அதை பாதுகாக்க வேண்டும். டிஃபாரஸ்டேஷன் கம்ப்ளீட்லி அவாய்ட், டிஃபாரஸ்டேஷன் கம்ப்ளீட்டாக டிஃபாரஸ்டேஷன் இருக்கக்கூடாது. டிசர்டிஃபிகேஷன்ஸ் halt and reserve land degradations, halt biodiversity losses. ஓகேங்களா? ஸோ அது ப்ரொடெக்டிவ் ஃபார் ரிசர்வ் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாரஸ்ட்லேயே ரேர் ஸ்பீஷீஸ் இருக்கிற அந்த பகுதியில் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும். தி டிக்ளேர்டு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக இருக்கணும். அதை யூ மெயின்டைன் த பயோடைவர்சிட்டிஸ் தட் வில் ஹெல்ப் த existence of all kind of species. Okay, and 16th on promote just, peaceful and inclusive societies. ஒரு அமைதியான ஒரு நீதி நெறி உடைய அனைவரும், all are treated equally, just that is needy, just for everyone, and everyone must feel peaceful in their life, and all society must included in all the planning. Okay, last point, the 17th point is that revitalize the global partnership for sustainable development. Of course, we need to have the tendency to meet at least when the time avail to review about the global partnerships, global conditions. If there is any need to change the existing plan for protecting the future generation and to save the existing environmental conditions, it's very very urgent need to review timingly. Good. This is the point given by United Nations for this is also listed as a goal of sustainable development. Okay, my dear student, read very carefully. There is a chance to ask question from this part. This is very important and useful part of the lesson. Okay, my dear student, I stop the lecture of this part. I continue the lesson from the next video. Thank you.